வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்னைக்கு ஜூலை 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் சென்றார். அங்கே சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே கடந்த 2025ஆம் ஆண்டு அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவராக தேர்தல் பிரச்சாரம் போனப்ப கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தார்கள் அல்லவா. அவர்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு 31 பேர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு ஆணைகளை அன்னைக்கு அவர் வழங்கினார். இந்த நிலையில அந்த வேலைவாய்ப்புகள் அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தன் கையால அவர்களுக்கு கொடுத்த வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் செல்லாது அப்படின்ட்டு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பாகவே இதே வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. தீரன் திருமுருகன் என்பவர் தான் அந்த வழக்கை போட்டிருந்தார். ஒரு பொதுநல வழக்காக இதை போட்டிருந்தாரு. அதாவது கருணை அடிப்படை என்றாலும் அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டது தான். ஏற்கனவே கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டியவர்கள் அரசாங்கத்தோட ஒவ்வொரு துறையிலும் ஏராளமான பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த நிலையில அவங்களெல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் ஓவர் பாஸ் பண்ணி இப்படி ஒரு வேலைவாய்ப்பு கொடுப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற அந்த உறுதிமொழியை மீறுவதாக இருக்கிறது அப்படின்ட்டு அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. அப்போது ஜூலை 10ஆம் தேதி இந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதை இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, இந்த நேரத்தில் நம்ம இதில் ஒரு முடிவெடுக்க முடியாது. அதே நேரம் இந்த அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஒரு தற்காலிகமான வேலை வாய்ப்பாகத்தான் இருக்க வேண்டும். அவங்களோட முதல் மாத சம்பளம் வருவதற்குள் இதை நம்ம மீண்டும் இந்த வழக்கை விசாரிப்போம். அப்போது நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் இந்த வேலை வாய்ப்பு வழங்குதல் அப்படின்ட்டு ஒரு இக்கு வச்சு தான் அன்னைக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. இதன்படியே அன்னைக்கு கூட டிஎன்பிஎஸ்சியோட விளக்கத்தையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அவர்களெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஜூலை 27ஆம் தேதி அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதிகள் இந்த அரசு வேலைவாய்ப்பு ஆணைகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷனர் மீண்டும் என்ன சொன்னார்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இது அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படின்றத இது வயலேட் பண்ணுது. அதாவது இந்த நிகழ்ச்சி வயலேட் பண்ணுது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு என்பது எப்படி சட்டத்தில் என்ன இடம் இருக்கிறது? அதுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு என்பதற்காக ஒரு சட்ட வரையறை இருக்கிறது. அந்த வரையறைக்குள் இது வரவில்லை. இப்படியே போனா சாலை விபத்துகள், அப்புறம் சிவகாசியில் இப்போது கூட நடந்திருக்கிறது, பட்டா சாலை விபத்துகளிலே பல பேர் மாதா மாதம் அங்கே உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலைவாய்ப்பு கேட்க ஆரம்பித்தால், அதற்கு அளிக்க ஆரம்பித்தால் என்ன ஆவது என்றெல்லாம் மனுதாரர் இந்த வழக்கிலே கேள்விகளை கேட்டிருந்தார். இதற்கு அரசு வழக்கறிஞர் விஜய் நாராயணன், அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வழக்கு ஒரு பொதுநல வழக்கா அல்லது எங்களுக்கு இந்த பணி நியமனம் கிடைக்கவில்லை, எப்படி அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் என இன்னொரு இந்த பணி கிடைக்க வேண்டிய இன்னொருவர் வேண்டுமானால் இப்படி ஒரு வழக்கு போடலாம். ஆனால் இதை ஒரு பொதுநல மனுவாக போட்டிருக்கிறார்கள். எனவே இது இந்த வழக்கின் மெரிட்டே இது ஒரு கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியது என்று அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் வாதிட்டார். அது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் அதிகாரம், அரசியலமைப்பு சட்டம் 162 பிரிவு அளித்திருக்கிற சிறப்பு நிர்வாக அதிகாரத்தின்படி இந்த விஷயத்தை அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கு. அதனால இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்றும் ஒரு வாதத்தை அட்வொகேட் ஜெனரல் முன்வைத்தார். இதே நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஜெனரல் இன்னும் சில விஷயங்களையும் சொன்னார். அதாவது இந்த விஷயத்துக்கு எதிராக நம்ம சக வழக்கறிஞர்கள் வாதாட வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனிதாபிமானம் ஏன் இல்லை? அவங்க அந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு வகையான எத்தனை தான் நீங்கள் பணம் கொடுத்தாலும் அரசு வேலைவாய்ப்பு என்பது ஒரு நீடித்த ஒரு ஆறுதலை அளிக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அளிக்கிறோமே தவிர இதில் போய் நீங்கள் சட்ட நுணுக்கங்களை தேடும் அளவுக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் மனிதாபிமானமற்றவர்களா என்று சட்ட ரீதியாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏன் இதுக்குள்ள ரொம்ப டீப்பா பாக்குறீங்க, இதை நீங்க மனிதாபிமான அடிப்படையில் பாருங்க என்று இப்படி ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் என அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இந்த வழக்கிலே வாதாடி இருக்கிறார். இதன் பிறகு நீதிபதிகள்
அளித்த தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது மனுதாரர்கள் இங்கே சொன்ன மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் 14 மற்றும் 16, அதாவது அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற அந்த உறுதிகளை இந்த முதலமைச்சர் விஜய் வழங்கிய இந்த பணி நியமன ஆணை வழங்குதல் என்பது மீறுகிறது. மேலும் ஒவ்வொரு அரசு துறையிலும், மாநில அரசு இப்ப இருக்குன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லும் ஏற்கனவே கருணை அடிப்படையிலான பணிகளை எதிர்பார்த்து பல பேர் காத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர்களை தாண்டி இப்படி ஒரு பணி நியமனம் வழங்குவது முறையல்ல. வேணும்னா அவங்களுக்கு அந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசாங்கமே அவர்களை சுய தொழில் முனைவோராக ஆக்குவதற்கு முயற்சி அளிக்கலாமே. அவர்களுக்கு பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளித்து அவர்களை ஒரு சுய தொழில் முனைவோராக ஆக்கலாமே. ஏன் இப்படி சட்டத்துக்கு முரணாக ஏன் இப்படிப்பட்ட அரசு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும்? அரசு வேலை வாய்ப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான். அது ஒரு கொள்கை முடிவோ ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான விஷயமோ என்றாலும் அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்று இந்த விஷயத்தெல்லாம் பட்டியலிட்டு, அதனால இது 31 பேருக்கு பணி வழங்கியது செல்லாது என மதுரை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பளித்தது. உடனடியாக இது குறித்து சட்ட அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு கருத்தை வெளியிட்டார். அதாவது இதுக்கு நாங்கள் உடனடியாக நாளையே, அதாவது ஜூலை 28ஆம் தேதியே இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் அப்பீல் போக போகிறோம். இதில் விஷயம் என்னென்னா, இந்த வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது அந்த அரசாங்கத்தால் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள், அந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அவர்களுடைய கருத்துக்களே இந்த வழக்கு விசாரணையில் கேட்கப்படவில்லை. அதனால இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கிறோம். நல்ல தீர்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு என்று சட்ட அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதுல அரசு வட்டாரங்களில், கோட்டை வட்டாரங்களில் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் கரூர் செல்வது என முடிவெடுக்கப்பட்டது. அப்போது அங்க நம்ம போகும்போது அவங்களுக்கு, அதாவது 2025 செப்டம்பர் மாதம் அந்த பெரிய கொடூரம் நடந்த போது அங்கிருந்து அப்போதைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை பார்க்காமல் ஓடிவிட்டார் என்று எதிர்க்கட்சிகளால் அப்போது மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார், ஊடகங்களாலும் விமர்சிக்கப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி ஆட்சிக்கு முதல் முறையாக கரூர் போறாரு. அப்ப அந்த கரூர் விசிட் ஒரு லேண்ட்மார்க் விசிட்டாக இருக்கணும். அப்ப நம்ம ஏதாவது அவங்களுக்கு பண்ணியாகணும். என்ன பண்ணும்போது நம்ம அரசாங்கத்தில் இருக்கோம், அதனால அரசு வேலை வாய்ப்பு வழங்கலாம் என்று அவசரமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் போதிய சட்ட ஆலோசனைகள் முதலமைச்சருக்கு அளிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் வைத்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதற்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்திருந்தால் இன்னும் அது பாதுகாப்பானதாக இருந்திருக்க கூடும். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் திடுதிப்பென ஜூலை 10ஆம் தேதி அவர் கரூர் போவதற்கு சில நாட்கள் முன்பாகத்தான் இந்த ஏற்பாடுகள் நடந்து அனைவருக்கும் ரொம்ப நீங்க அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா அந்த 31 பேர் அந்த அரசு பணி வழங்கப்பட்டது. அவரெல்லாம் பெரிய ஒரு மிக உயர்ந்த வேலைவாய்ப்பெல்லாம் கிடையாது, அடிமட்ட பணி தான். ஒரு கடைநிலை அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய கடைநிலை அரசு பதவி தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை கூட ஒரு போதிய சட்ட பாதுகாப்பு இல்லாமல், எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ணாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இப்படி அவசரமாக பண்ணியதால் தான் இன்றைக்கு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் சட்ட ஆலோசகர்களை இனிமேலாவது, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியாவது இது பற்றி உரிய ஆலோசனை நடத்தி இவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கலாம் என கோட்டை வட்டாரங்களில் அரசு அதிகாரிகள் மத்தியில் பேச்சு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இவங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போறாங்க, அதற்கு இன்னும் சொல்ல போனால் அந்த அரசு வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் அவர்களுடைய பதிலும் உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்படலாம். அவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை பொறுத்து இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு அவர்கள் முதலமைச்சர் கையால் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் முதல் மாத சம்பளம் வாங்க முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமை. உச்சநீதிமன்றம் ஏதாவது தீர்ப்பு கொடுத்து அது மாறினால் உண்டு, இல்லை என்றால் அவர்களுக்கு முதல் மாத சம்பளமே ஒரு கேள்விக்குறிதான் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.